டிராவல் பெட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 2500 ரூபாயிலேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு காய்ங்க, விதையெல்லாம் பிரிச்ச பஞ்சு தான் வந்து நம்ம மெத்த தயாரிச்சிட்டு இருக்கோங்க. சுத்தமான இலவம் பஞ்சு மெத்த எல்லாம் வெறும் 2500 இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. இலவம் பஞ்சு வந்து இயற்கை சார்ந்ததுங்க. இடுப்பு வலி, கழுத்து வலி இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இலவம் பஞ்சு மெத்தை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாதுங்க. உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே டெலிவரி வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து 6 காரைகாலுங்க, கிங் சைஸ் மெத்தை. இது கூடவே வந்து 3 தலகாணி, 3 தலகாணிக்கு கவர், மெத்த வர டெலிவரி வந்து எல்லாம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கு செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. ஹலவால் வைக்கும் டிராவல் ஸோ வீரோடத்தில் வந்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமான இலவம் பஞ்சு மெத்தையை தயாரிக்கிற ஒரு நேரடி உற்பத்தியாளரை பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பவானியில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குப்பிச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஏரியா லொக்கேட்டாக இருக்கிற ஸ்ரீ பழனி முருகன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக இலவம் பஞ்சு மெத்தை தயாரிக்கிற வேலைக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஓனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் தயாரிக்கிறத லைவாக பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. மேலும் இவங்களே தயாரிக்கிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில், அதாவது ஹோல்சேல் விலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன மெத்தை என்னென்ன விலையில் கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன ஆஃபர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அக்கா வணக்கங்க, நல்லா இருக்கேன். அக்கா மெயினாக நம்ம கடை எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குது, அந்த மேனுஃபேக்சர் யூனிட் எல்லாமே நம்ம அது பார்த்தீங்கன்னா ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி குப்பிச்சிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் கிருஷ்ணாபுரத்தில் தான் நம்ம ஷாப் இருக்கு. கிருஷ்ணாபுரம் கரெக்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக இருக்க போது என்னதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. தமிழ் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பழனி முருகன் ட்ரேடர்ஸ்லேருந்து உங்கள் அன்பு சகோதரி மோகனா. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்னெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தலகாணி பார்த்தீங்கன்னா இந்த தலகாணியோட ரேட்டு வெறும் 150 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலகாணிலேயே இது பார்த்தீங்கன்னா 250 ரூபா வருதுங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குங்க. இது 250. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா வருங்க. கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பெட்டுக்கு என்ன கிளாத் போடுறோமோ அதே கரூர் காட்டனில் தான் வந்து 300 ரூபா தலகாணிங்க. இது 300 ரூபா தலகாணி. ஆமாங்க. வேற என்ன கலர் வேணாலும் தலகாணி வந்து என்ன கலரில் கேட்டாலும் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு 3 காரைகாலுங்க, 3 இன்ச்சு உயரத்தில் வந்து 2500 ரூபாய்க்கு டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து 2500 ரூபாய்க்கு டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன மெத்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாங்க? இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். கைத்து கட்டில், இந்த கீழே போட்டு தரையில போட்டு படுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாவும் இருக்குங்க. சாஃப்டாவும் இருக்கும். இதுல என்ன கலர் எடுத்தாலும் அதே பிரைஸ் தான். எல்லா கலருமே ஒரே கலர் வந்து எல்லாமே சேம் தாங்க. உங்களுக்கு பிரைஸும் எல்லாமே ஒரே மாதிரி தான் தந்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு உயரத்துல பார்த்தோம். அதே சைஸ்ல 3 காரைகால் 6 இன்ச்சு உயரத்துல பாக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு வந்து பெட் வந்து ஹெவியாக இருக்குங்க. நாங்கள் வந்து பாக்ஸ் டைப்பில் தான் வந்து செஞ்சு தந்துட்டு இருக்கோம். ஏன் பாக்ஸ் டைப்பில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சு வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கும், பஞ்சு வெளியில் வராது. அதனால வந்து உங்களுக்கு மெத்தையோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. அதனால பாக்ஸ் டைப் செஞ்சு தந்துட்டு இருக்கோம். இதில் என்னெல்லாம் ஃப்ரீயாக தரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலகாணி ஒன்று மெத்தைக்கு வந்து சேம் கலரில் தலகாணி ஒன்று ஃப்ரீயாக வந்துருங்க. அது கூடவே வந்து தலகாணிக்கு கவரும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பெட்டுக்கு வந்து ஃபுல்லாக கவர், காட்டன் கவருங்க, நல்லா பியூர் காட்டன் கவராக தந்துட்டு இருக்கோம். அது கூடவே வந்து டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. இது எல்லாமே சேர்த்து 5000 ரூபாய்க்கு வந்து சிங்கிள் காட் பெட்டு கொடுத்துட்டு இருக்குங்க. இவ்வளோ திக்னஸோட கரெக்டுங்களா? 6 இன்ச்சு உயரம் திக்னஸில் வந்து சிங்கிள் பெட் 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா 44க்கு 75ங்க. இந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது கல்யாண சீர்வரிசை மெத்தையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ, இந்த கல்யாண சீர்வரிசைக்குலாம் இது இந்த மாதிரி மெத்தை தான் கொடுப்பாங்க கரெக்டுங்களா? ஆமாங்க. இதுக்கு என்னெல்லாம் ஃப்ரீன்னு வருது பார்த்தீங்கன்னா, தலகாணி 2 வந்துருங்க, தலவாணிக்கு வந்து கவர் ஃப்ரீயாக வந்துருங்க, மெத்தைக்கும் வந்து பியூர் காட்டன் கவர் ஃப்ரீயாக தந்துட்டு இருக்கிறாங்க. அது கூடவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன விலை வருதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7000 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு. ஆமாங்க. சூப்பர். இது பார்த்தீங்கன்னா 4 அடி பெட்டிங்க, 4 காரைகால் 6 இன்ச்சு உயரம். இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபா வருதுங்க. இதுக்கு என்னெல்லாம் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெத்தைக்கு வந்து கவர் வந்து ஃப்ரீயாக வந்துருங்க, தலகாணி 2ங்க, தலகாணி 2 தலகாணிக்கும் கவர் வந்து ஃப்ரீயாக வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரி பயன்பாடுக்கு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கட்டில், இந்த பெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 அடி வந்துருச்சுங்க. இது வந்து 2 பேர் படுக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்குங்கிறதுக்காக இந்த 4 அடி பெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதிகமாக வந்து இந்த மெத்தை தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ அதிகமாக மூவ் ஆகிறது உங்ககிட்ட இந்த மெத்தை தான். ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படுக்கிறதுக்கு, ஆமாங்க, இல்லை ஒரு ஃபேமிலி அங்கே படுக்கிறது இது கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து இந்த பெட்டு தான் வந்து அதிக மூவிங், ஃபாஸ்ட் மூவிங். ஸோ இதுக்கு வந்து டெலிவரியோட 2 தலகாணி, பெட் கவர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றீங்க? ஆமாங்க. இந்த டெலிவரி எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5க்கு 6.25ங்க, குயின் சைஸ் மெத்தைன்னு சொல்லுவாங்க. ஓகே. 5க்கு 6.25 6 இன்ச்சு திக்னஸில் என்னெல்லாம் ஃப்ரீயாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலகாணி 3 ஃப்ரீயாக வந்துருங்க. பார்த்தீங்கன்னா தலகாணி உங்களுக்கு 3 தலகாணி ஃப்ரீயாக வந்துருங்க. அது கூடவே தலகாணிக்கு 3 கவரும் ஃப்ரீயாக வந்துடும், மெத்தைக்கும் கவர் ஃப்ரீயாக தந்துட்டு இருக்காங்க.
10,000 ரூபா தாங்க. 10,000 ரூபாய்க்கு இதெல்லாமே சேர்த்து தந்துட்டு இருக்கிறோம். இது கூடவே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே டெலிவரி வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மெத்தை இன்னைக்கு வெளியே எடுத்தா கண்டிப்பா ஒரு 5,000 20,000 எல்லாம் எடுக்க முடியாதுங்க. ஆமாங்க. ஆனா எப்படி எல்லாமே நீங்க விலை ரொம்ப கம்மியா தரீங்க? ஏன்னா நம்ம வந்து நம்ம சொந்த தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்கோங்க. இலவம் பஞ்சு வந்து விவசாயில இருந்து கொள்முதல் செஞ்சுட்டு வந்து நம்ம மிஷின்ல கொடுத்து பஞ்சு தனியா விதை தனியா பிரிச்சு எல்லாமே நம்ம சொந்தமா செய்யறதுனால வந்து குறைவான விலையில தரமான பொருளை தர முடியுதுங்க. ஸோ அதுதான் கான்செப்ட் கரெக்டுங்களா? ஏன்னா இது வெளியே எடுத்தால் கண்டிப்பாக இதோட ரேட் வேறு. நீங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுத்து 3 தலைவணி பெட் பில்லோ கவர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து குயின் சைஸ் கரெக்டுங்களா? ஆமாங்க. இது வந்து 6 இன்ச் உயரத்தில் வந்து 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கு 6 இன்ச் வேண்டாம், எங்களுக்கு அதிகமாக வந்து செஞ்சு கொடுப்பீங்களா, 8 இன்ச்சு 10 இன்ச்சில் செஞ்சு கொடுக்குறீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து கஸ்டமர் என்ன சைஸில் கேட்டாலும் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உயரம் வந்து அதிகமாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இப்போ 7 இன்ச்சு போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் பேக்கிங்கில் போட்டு கொடுத்துருவோங்க. ஏன் இந்த டபுள் லேயர் பேக்கிங் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டு வந்து கொஞ்சம் 6 இன்ச்சு போடுறதுனால வந்து ஒரு 4ஆக கொஞ்சம் மெத்தை வந்து வெளியே வர ஆரம்பிக்குங்க. இந்த டபுள் லேயர் போடுறப்ப உங்களுக்கு வந்து மெத்தை வெளியில் பிதுங்கிட்டு வராது. இது எல்லா மெத்தைக்கும் அப்படி வராது. நம்ம இரும்பு கட்டிலுக்கு போடுறப்ப அப்படி வராதுங்க. நம்ம உட்டு இந்த மரக்கட்டிலுக்கெல்லாம் போடுறப்ப உங்களுக்கு டபுள் லேயர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 காரைகாலுங்க, கிங் சைஸ் மெத்தைன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தை பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு உயருங்க. இதுக்கு என்னெல்லாம் ஃப்ரீயாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா தலகாணி 3 தலகாணி ஃப்ரீயாக வந்துருங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா தலகாணிக்கு 3 கவர் ஃப்ரீயாக வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் மெத்தைக்கு வந்து கவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறோம். அது கூடவே வந்து டெலிவரியும் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே எந்த மெத்தை எடுத்திங்கனாலுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு இந்த மெத்தைக்குமே வந்து 6 இன்ச்சில் தான் பண்ணுவீங்களா அப்படின்னா இல்லைங்க, உங்களுக்கு 8 இன்ச்சு 10 இன்ச்சு எந்த சைஸில் கஸ்டமர் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இந்த எல்லாமே 11,500 ரூபாய்க்கு வந்து டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய நம்ம கிட்ட இருக்க அதிகபட்ச விலை இதுதான் கரெக்டுங்களா? கண்டிப்பாங்க. 11,500 ரூபாய்க்கு ஒரு கிங் சைஸ் பெரிய மெத்தை இலவம் பஞ்சு மெத்தையை வாங்கிடலாம். ஆமாங்க, ஒரு ஃபேமிலியா வந்து இதுல படுத்துவாங்களாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 காரைகால் 4 காரைகால் 5 காரைகால் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா வேணுங்க, பஞ்சு கம்மியா போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மகிட்ட எல்லாமே போட்டு வச்சிருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வேணும்னா இந்த இதுல எங்களுக்கு மெத்த வேணாங்க்கா, நீங்க துணி அனுப்பிச்சு வைங்க, எங்களுக்கு அதுல பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா அதே மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் திக்னஸ் தாங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து தூக்கி எடுக்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். வெயிட் வந்து கம்மியா தான் வரும். எடுத்துட்டு போய்க்கலாம் கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. நீங்க ஏதாவது வெளியில கொண்டு போற மாதிரி இருந்தாலும் இந்த மெத்தை எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா இது எல்லாமே பார்க்கவே கொஞ்சம் கலரா ரொம்ப வித்தியாசமா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதோட விலையில என்னக்கா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3,800 3,500 2,500 இந்த ரேஞ்சில தாங்க வருங்க. வரும் கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி மெத்தையை நம்ம கிட்ட பண்ணி நமக்கு வந்து தரையில போட்டு படுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து தூக்கங்க. தூக்கம் சரியா இருந்துச்சுனாவே உடல் ஆரோக்கியமா இருக்கும். அந்த தூக்கம் சரியா வர்றதுக்கு பாத்தீங்கன்னா கம்பெனி மெத்தைகள் நிறைய இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியமான இலவம் பஞ்சு மெத்தை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாவே இருக்கும். உங்களுக்கு இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இலவம் பஞ்சு மெத்தை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாதுங்க. உடம்பு அலர்ஜி இந்த மாதிரி கொப்பளம் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. இலவம் பஞ்சு வந்து இயற்கை சார்ந்ததுங்க. இயற்கையா வரக்கூடிய இலவம் பஞ்சு மெத்தை வந்து வாங்கி பயன்படுத்தணும். மிகவும் குறைவான விலையில இலவம் பஞ்சு மெத்தை வந்து மிகவும் குறைவான விலையில தரமான பொருளை செஞ்சு தந்துட்டு இருக்கிறேங்க. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே காமிச்சிட்டீங்க. அடுத்து எப்படி தயாரிக்கிற அப்படிங்கிறது யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்க, அதையே பாருங்க. உங்களுக்கு வந்து மெத்தை போடுறது எப்படின்னு சொல்லி காமிச்சா உங்களுக்கு வந்து தெரியுங்க இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து மிஷின்களால வந்து செய்யறது இல்லைங்க. நம்ம முழுக்க கையாலேயே வந்து ஒவ்வொரு கட்டமா தைச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டமா பஞ்சு வச்சுதான் நம்ம செய்ய போறோம். அது எப்படி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா இலவம் பஞ்சு காய்ங்க. இந்த காயை வந்து இதை பிரிச்சுட்டு இதில் இருக்கிற விதை தனியாக தண்டு தனியாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம். அதை மிஷினில் கொடுத்து எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி பார்க்கலாம். அந்த விதையெல்லாம் பிரித்த பஞ்சை தான் வந்து நம்ம மெத்தை தயாரிச்சிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை பஞ்சுங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து மிஷினில் கொடுத்துட்டு விதை தனியாக தண்டு தனியாக இதெல்லாமே பிரிச்சுட்டு பியூர் இலவம் பஞ்சு மட்டும் பாருங்கள். அந்த பக்கம் ஒரு சாக்கில் வச்சுருக்கோம். உங்களுக்கு 4 கிலோ கரெக்டுங்களா? பியூர் இலவம் பஞ்சு. ஆமாங்க, இதெல்லாம் வந்து பியூர் இலவம் பஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எடுத்து வச்ச பஞ்சை வந்து இந்த மிஷினில் கொடுக்க போகிறோம். இந்த மிஷினில் கொடுத்தோம்னா இந்த விதை இந்த தண்டு இதெல்லாமே வந்து தனியாக வந்துடும். பியூர் இலவம் பஞ்சு மட்டும் நமக்கு அந்த பக்கம் கிடைக்குங்க. ஓ, இது கூட எல்லாமே பியூர் இலவம் பஞ்சு இருக்குங்களா? ஆமாங்க, அது பார்த்தீங்கன்னா பியூர் இலவம் பஞ்சு மட்டும் அங்கே வந்துருங்க. தண்டு குப்பையெல்லாம் வந்து கீழே ஸ்டோர் ஆயிருங்க. இது எல்லாமே பியூர் இலவம் பஞ்சு மட்டும் தான் கரெக்டுங்களா? ஆமாங்க. பாருங்க ஏதோ ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. இந்த போட்ட விதை தண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோர் ஆயிருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியும் பாருங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. பியூர் இலவம் பஞ்சு மட்டும் நமக்கு அந்த பக்கம் ரூமில் வந்து ஸ்டோர் ஆயிருங்க. இவ்வளோ நேரம் நம்ம மெத்தை தயாரிக்கிறத பார்த்தோம். அந்த தயாரிக்கிற மெத்தைக்கு வந்து என்ன துணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூர் காட்டனுங்க. கரூர் காட்டன். ஆமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டயே எவ்வளோ கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்க.
ஒரு 40 கலருக்கும் பக்கமாக இருக்குது. கஸ்டமர் என்ன சைஸில் கவர் கேட்குறாங்க, கிளாத்தில் என்ன கவர் துணி கேட்குறாங்களோ அந்த டிசைன்லேயும் வந்து நம்ம செஞ்சு தந்துருவோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்ருவீங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு. ஆமாங்க, கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் வாட்ஸ்அப் மூலிமா. அவங்க என்ன கலர் சொல்கிறாங்களோ அதுலேயும் வந்து நம்ம பெட்டு செஞ்சு தந்துடலாங்க. பொதுவாகவே இலவம் மெத்தைக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கலர் பேட்டர்ன் தான் இருக்குதுக்கா. இப்போ அந்த டிசைனாக வர அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுதான் பேட்டர்னுங்களா? ஆமாங்க, ஃப்ளவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்பில் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கிளாத் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ இல்லை, காலங்காலமாக இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இருக்குது. ஆமாங்க, இந்த மாதிரி டிசைன் கலர் வந்து இந்த மாதிரி தான் வருங்க. கலர் மாத்திரம் காட்டி வந்து பிரைஸ் மாறும் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி கஸ்டமர் என்ன சைஸ்ல கலர் கேக்குறாங்களோ, சைஸ் என்ன சைஸ்ல கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தந்துட்டு இருக்கோங்க. சோ இங்க ஸ்டிட்ச் பண்றது இங்க தான் கரெக்ட்? ஆமாங்க, நானே துணியெல்லாம் தைக்கிறது வந்து நான் தான் தைச்சிட்டு இருக்கேங்க. நீங்களே தைச்சு தான் தரீங்க, உங்க கையில தைச்சு தான் தரீங்க, கரெக்ட்டுங்களா? சூப்பர்க்கா சூப்பர்க்கா. பாத்தீங்கன்னா நம்ம பெட்டோட மாடலுங்க இது வந்து. இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட்டமா பிரிச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ள காடா வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மெத்த போடுறோம். ஏன் நீங்க வந்து இந்த கட்டமா வந்து பிரிச்சு செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்டமா போடுறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சு வந்து விலகாது வெளியில. அது வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் அதான் மெத்த அங்க பார்த்தமே அது மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பிரிச்சு தான் உள்ள வைப்பீங்க? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உள்ள போட முடியுங்க பஞ்சு. அப்படி செய்யறப்ப வந்து உங்களுக்கு மெத்த ரொம்ப நாளைக்கு வந்து தாங்கும். ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அந்த மாரி வந்து தாங்கும். நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து அதுக்கு மேலே அதிக நாட்கள் கூட இந்த மெத்தை வந்து தாங்குங்க. இப்போ எப்படி தைக்கிறோம், எப்படி காடா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் வாங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 5 காரைகள் 8 இன்ச்சு வயருங்க, டபுள் லேயர் பேக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காடை அங்கே வச்சு தைக்கிறப்ப கேட்டிங்களா, இது பாருங்கள் இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே எவ்வளோ பஞ்சு வச்சு இது பண்ணிக்கிறாங்கன்னு தைச்சிருக்காங்கன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கிறதுனால வந்து பஞ்சு வெளியில் வராமல் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த பாக்ஸ் டைப்பில் போடுறேங்க. இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஒரு காடா கொடுத்து செட் பண்ணி இந்த மாதிரி 4 நாளாக பிரித்து டபுள் லேயர் பேக்கிங்ல இது டபுள் லேயர் பேக்கிங் பண்ற மாதிரி. ஆமாங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. வீடியோட ஃபைனலா கொண்டாங்க, வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்துருப்பீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மெத்தை எப்படி தயாரிக்கிறாங்க, அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தோட விலையுமே நீங்க பாத்துருப்பீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தனி ஸ்டாண்டர்ட் எடுத்து இவங்களே கையால எல்லாம் தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாவே பாராட்டேண்ட விஷயம், சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்குற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தோணுன்னா, இவ்வளவு விலை கம்மியா தரீங்க, எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான வாரண்டி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாரண்டி பத்தி டீட்டெயிலா சொல்லிருங்க. இப்போ வாரண்டின்னு பாத்தீங்கன்னா பஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறேங்க. பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷங்க. நீங்கள் வந்து பெட்டு வந்து 10 வருஷம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலேயும் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுக்கு மேலேயும் ரொம்ப நாள் நம்ம யூசேஜை பொறுத்து. ஆனால் நீங்கள் வந்து ஆஸ் பர் இது வாரண்டி வந்து 5 இயர்ஸ் வந்து பஞ்சுக்கு. ஆமாங்க, அதே மாதிரி மெத்தைக்கு 10 வருஷம் வாரண்டி தருவாங்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி, ஏன்னா நீங்கள் இடையில சொல்லும் போது ஒவ்வொரு மெத்தைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிறீங்க. அது எப்படி இந்த வேலைக்கு கொடுக்க முடியுங்களா ஃப்ரீ டெலிவரியோட வீட்டுக்கு? அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் பெட்டை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பெட்டு வீட்டுக்கு வந்துருங்க. பெட்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணால் போதுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்டுக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட் ஒரு 500 பே பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பெட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதுங்க. ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான மெத்தையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கஸ்டமைசேஷன், இப்போ எனக்கு வந்து வீட்டில் வந்து இந்த அளவுக்கு தான் வேணும், இந்த அளவுக்கு கட்டல் இருக்குன்னு சொல்லி கேட்டாலும் அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்குங்க. இப்போ கஸ்டமர் வந்து நம்மளுடைய சைஸ் தவிர கஸ்டமர் என்ன சைஸில் கேட்டாலும் ஒரு 8 இன்ச், நம்ம வந்து நார்மலாக 6 இன்ச்சு செஞ்சு தந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 8 இன்ச்சில் வேணும் 10 இன்ச்சு அந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு தந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் மெத்தை கேட்டாலும் கஸ்டமர் என்ன சைஸ்ல கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க டவுட் எல்லாமே கிளியரா நினைக்கிறேன். இவங்களோட அட்ரஸ் இருந்து மேப் லொகேஷன் வரைக்கும் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்க்ரோலிங்ல நம்பராகவும் கொடுத்துருக்கேன், மேல டைட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ. இந்த மாதிரி டிஃபரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர்லேருந்து திஸ் இஸ் பை ஃப்ரம் முத்துஞ்சன். டாடா.